நடிகை நயன்தாராவை விமர்சித்திருந்த ராதா ரவிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ராதா ரவியின் பேச்சு திரைத்துறை மற்றும் பெண்களுக்கெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து இதுபோன்று செயல்பட்டுக் கொண்டிருந்தால் தொழிலில் ஒத்துழைப்பு தருவது அது தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறது. நடிகைகள் மட்டுமின்றி பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசும் வக்கரமான செயல்களுக்கு நடிகர் சங்கம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ராதா ரவியின் இது போன்ற பேச்சு திரையுலகை சார்ந்த பலருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 50 ஆண்டு கால அனுபவங்களை நல்வழியில் பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தினேஷ் இணைந்திருக்கிறார். தினேஷ், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய சார்பில் நடிகர் ராதா ரவிக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விளக்கி சொல்லுங்க. மனோஜ், இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொலையுதிர் காலத்தோட திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நிறைவேற்றப்பட்டது. அந்த திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் ராதா ரவி இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வசனங்களையும் அது இல்லாமல் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலையும் பேசியிருந்தாரு. அதில் குறிப்பாக நயன்தாராவை மிகவும் மோசமான வகையில் பேசியிருந்தாரு. இந்த இதுவுக்கு நடிகர் சங்கம் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த கண்டனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் இணையதளங்களிலும் நேர்காணல்களிலும் இரட்டை அர்த்தங்களில் பேசிட்டு வர காரணத்தினாலையும் பெண்களை மிகவும் கொச்சையாக பேசிட்டு வர்றது இது உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. இது ஒட்டுமொத்த திரைத்துறைக்கும் மற்ற நடிகர்களுக்கும் பெண்களுக்கும் அவமான சூழ்நிலையும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரைத்துறையில தங்களது தந்தையாருக்கு பிறகு தொடர்ச்சியாக 50 வருடங்கள் நீண்ட அனுபவத்தோடு இருக்கிற நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வரும் தலைமுறைக்கு வழிகாட்டுதலா இருக்காது. அதனால இந்த மாதிரி பேசுறது ஒரு மற்றவங்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய அளவு மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில. அது மட்டும் இல்லாம திரைத்துறையின் மேல் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்க இந்த மாதிரி பேசுற காரணத்தினால போயிடும். அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா ராதா ரவி இந்த மாதிரி நிறைய மேடைகள்ல பெண்களை இழிவாகவும் இரட்டை அர்த்தங்களோட பேசியிருக்காங்க. இதற்கு திமுக தரப்புலையும் காலையிலேயே கண்டனம் தெரிவித்து அவரை அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே தற்காலிகமா நீக்கியிருக்காங்க. இது பல பெண்கள் மத்தியிலையும் அவரோட பேச்சு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெண்கள் மட்டும் இல்லாம பல தரப்பினரும் அவர் மேல கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல அவருக்கு எதிரான கண்டனங்கள் அதிக அளவுல காலையிலேருந்தே வந்து கொண்டே இருக்கிறது. இது காலையிலேயே ராதா ரவி அவர்களும் அதுக்கு வருத்தம் தெரிவித்திருந்தாங்க. அது மாதிரி நான் பேசினது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தம் தெரிவித்திருக்காரு. இப்ப தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருக்கு கண்டனங்களை பதிவிச்சிருக்கு. மனோஜ்.